அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் ட்ரேடிங் வீடியோ ஆஃப் மண்டே அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 2-3 ட்ரேட் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2100 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இதில் கூத்து என்னன்னா இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 2500 தான். ஆனால் இப்போயே 2100 2200 பக்கமாக ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சு. 50 ரூபாய்க்கு செல் பண்ணியது வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு வந்துருச்சு. 34 ரூபாய்க்கு ஹெச் பண்ணியிருந்தோம். அது இப்போ 9 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பொசிஷனை மாற்றிடலாம். அண்ட் மண்டே சிபிஆர்லையுமே இப்போ நான் பொசிஷன் எடுத்துட்டேன். உங்களுக்கு மார்க்கெட் நல்லா புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து 50,900 புட்டை செல் பண்ணிட்டு 50,600 வச்சு ஒரு 300 பாயிண்ட் தள்ளி ஹெச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 10,600 கிடைக்கும். அண்ட் மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது 1.78. இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து தியரட்டிக்கல் லாஸ் தான். உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அவ்வளோ லாஸ்லாம் வராது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 12,000 லாஸ் பார்க்கும்போது நான் வெளியே வந்துடுவேன். பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதை நான் வந்து முடிவு பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து நிலவரமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதனால் இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இண்டெக்ஸில் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. 3.2% பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம். அண்ட் வழக்கம் போல் என்றைக்குமே வந்து ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மா கம்பெனி எஃப்எம்சி இதெல்லாம் டிஃபென்ஸ் செக்டர்ஸ் அவங்க வந்து லைட்டாக நெகட்டிவ் இருக்கிறாங்க. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா நிஃப்டி வந்து நல்லா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் பேங்க் நிஃப்டிலாம் அதில் பாதாளத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே சேர்ந்து பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் லெவலில் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4% ஏறி இருக்குது. அதாவது மார்க்கெட் மேலே போகிறத பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நம்ம விட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. நான் இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா இல்லை வந்து ஏதாவது லாஸை புக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை சாயங்காலமாக என்ன பொசிஷன்ஸ் என்ன நல்லா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:30 பக்கமாகுது. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன விலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ பெரிய ரைஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 3.5% 3.5% ஃபால் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ரெட் கேண்டில் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரிலாம் ஒரு ஃபால் வந்துச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் கன்சால்டேட் ஆகணும். அந்த கன்சால்டேஷன் தான் பையர்ஸ் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால கன்சால்டேஷனே ஆக மாட்டேன். மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நான் ரொம்ப வந்து விகரஸாக தான் பிஹேவ் பண்ணுவேன். பயங்கர வால்டைலாக தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் என்னால் அது பிலீவே பண்ண முடியலைங்க. இத்தனை வருஷம் நான் பார்த்தது என்ன காட்சி என்ன கனவா இல்லை நனவா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. செம்மையான ஒரு ரேலி இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் ரேலி வந்து ஒரு 51,900 கிட்ட போயிட்டு மேலே போனால் கூட பரவாயில்ல. இருக்கிற எல்லாத்தையுமே அவன் பாட்டுக்கு மதிக்காமல் உடச்சி போயிட்டே இருக்கிறான். ஸோ அதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். என்றைக்குமே இவ்வளோ பெரிய ரேலி வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ பெருசாக வருது அப்படிங்கிறத எனக்கு தெரில. மேபி மேலே போன அளவுக்கே பெரிய ரெட் கேண்டில் இருக்குது இங்கே போட்டுறானா என்னமோ அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நம்மளுடைய பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா இவன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இவன் ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு பொசிஷன் பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. மார்க்கெட் சானிட்டியாக இருந்தால் தான், மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் எல்லா காலகட்டத்திலையும் சம்பாதிக்க முடியும். மேபி இப்போ இங்கேருந்து பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம பொசிஷன் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு காமா மூவ் கூட வரலாம். அதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ கோட்டாக் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அதாவது மேக்ஸ் ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,500 தான். இப்போ 2,300 கொடுத்துட்டான். இன்னும் 2 நாள் வேறு இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஈவினிங் தான் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ பெரிய ரேலி வந்ததுனால நல்ல ப்ராஃபிட்டுக்கே வந்துருச்சு. மண்டே சிபிஆர் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா அதோட மேக்ஸ் ப்ராஃபிட்டே 10,000 சில்லற தான். அதில் 50% எவ்வளோ நேரத்தில் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓலாட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம்னாச்சும் ஒரு 300-400 பாயிண்டில் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனால் தான் அவனுக்கு மரியாதை. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எத்தனை பேர் அடி வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நீங்களும் யாராவது ஒரு கன்சால்டேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய மூவில் பார்த்து நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள். நான் அடி வாங்கலை, நான் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு வந்து ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுது. இதை நான் என்னோட பொசிஷனில் மூவ் ஆனாலும் ஓகே, எனக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆயிருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பயத்தை வரவழைக்குதுங்க இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றின கருத்துக்கு உங்களோட கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்காக என்னோடய பொசிஷன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன் திருப்பியும். மக்களே சம்பவம் அப்படிங்கிறது வந்து இப்போது பேங்க் நிஃப்டி செஞ்சுட்டான். ஸோ நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி போகிறதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் போயிட்டுருக்கு, பெரிய ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னேன். அதை அவன் நடத்திட்டான். அப்படியே நீங்கள் பார்க்கும்போது 5,000 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் அதனால தான் ஒரியானேன். ஸோ
கீழே வந்த காமா மூவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மேக்ஸ் ப்ராஃபிட் இஸ்குவல் டு மேக்ஸ் லாஸை தாண்டி ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ராவே லாஸை கொடுத்து வந்து அவன் எக்ஸிட் ஆகிட்டான். நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,800 வந்து லாஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த கோட்டாக்கில் நான் முன்னாடியே பொசிஷன் எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1300 ப்ராஃபிட்டில் இருக்கான். ஆக்சுவலி வந்து 2100-200 ப்ராஃபிட்டில் இருந்தான். இவன் இந்த ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா காமா மூவ்லேயுமே ரொம்ப ஃபார் ஓடிஎம்ல இருந்ததுனால இவன் நெகட்டிவ் வரைக்கும் போனான். -200 -1000க்குலாம் போனவன் அதுக்கப்புறம் இப்போ +1000 சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி +800 வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வாட் அ வாலடைல் டேங்க இது. ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து லாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்ட் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ்ஸை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ நமக்கு தெரியுது ஒரு ஃபால் வருது இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தெரியுது. பட் இவ்வளோ பெருசாக வரும்போது யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து 25,000 தொட்டாங்க. 25,000 உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. விக்ஸும் வேறு ஏறுறான். இப்போ மேலே போனாலும் ஏறுறான், கீழே போனாலும் இறங்குறான். மார்க்கெட்டே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோவே பண்ண மாட்டேது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு கேபிட்டல் ப்ரொடக்ஷன் மோடுக்கு போனால் கூட தப்பு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இல்லைனா ரிஸ்க்கை நம்ம ரொம்பவே கம்மியாக எடுத்து ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் மண்டே ஷிப்பர் பொசிஷனும் காட்டிட்டேன், உங்களுக்கு கோட்டாக் பொசிஷனும் காட்டிட்டேன். மேபி இதுக்கப்புறம் வந்து நான் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணி பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் ஈவினிங் ஏதாவது பொசிஷனை மாற்றி எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 3:15 ஆகுது. ஸோ நான் வந்து ஃபின் நிஃப்டியில் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 20 நிமிஷம் நான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பொசிஷன்லாம் போட்டு கூட வச்சுட்டேங்க பாருங்கள். ஃபின் நிஃப்டிக்கு ஒரு பொசிஷன் போட்டு வச்சுருக்கேன், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பொசிஷன் போட்டு வச்சுருக்கேன். பட் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியை 1 ஹவரில் பாருங்களேன். நீங்கள் வந்து இண்டிகேட்டர்லாம் பார்க்க வேணாம், சும்மா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பாருங்கள். கீழே இருந்து செம்மையான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த பையிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து மேலே வந்து ஒரு 3.5% ஏற்றிருக்கு அப்படின்னா சாதாரணமாலாம் ஏற முடியாது. பையர்ஸ் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் ஏற முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மேலேருந்து நீங்கள் ஃபாலோ பாருங்கள். அது வந்து ஒரே நாளில் 2% கீழே விழுந்திருக்கு. இதுவும் சாதாரணமாக விழுக முடியாது, செல்லர்ஸ் டாமினேட் பண்ணால் தான் விழுக முடியும். அப்போது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக போட்டி போட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் வீக்லி சிபிஆரை பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆர் மேலேயே இருக்கிறான். இங்கே பாருங்கள், கரெக்டாக சிபிஆர்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட சிபிஆருக்கு கீழே வரான்னு வைங்களேன். ஏன்னா மேலே ஹையர் லெவலில் நல்ல ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ சப்போஸ் பையர்ஸ் டாமினேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிருந்துருக்கணும், மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆனால் வைக்க முடியல. ஃபஸ்ட் நாளே அவன் சிபிஆர் கீழே வந்துட்டான். இதுவே ஒரு சின்ன நெகட்டிவ் சைன் தான். சரி, ஓகே, இந்த இடத்துல இவன் நெகட்டிவாக இருக்கான், ஆர் நெகட்டிவ் டு சைடு வேஸில் இருக்கேன். ஏன்னா சிபிஆர் பக்கத்துலேயே இருந்தால் சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ நெகட்டிவ் டு சைடு வேஸில் இருக்குன்னா அப்படின்னு நினச்சி அப்படியே டெய்லி சிபிஆருக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அங்கே வித்தின் சிபிஆர் காட்டுறான். ஏதாவது ஒன்று சொல்கிறா, ஒன்று பாசிட்டிவ்னு சொல்லு இல்லை நெகட்டிவ்னு சொல்லு. ஒரு நிமிஷம், நான் டுமாரோ சிபிஆர் போட்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெய்லி சிபிஆர் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் செம்மையான ஒரு ஃபால் வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ தூரம் இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். இது விர்ஜின் சிபிஆர் தான். நிஃப்டிலையும் அது விர்ஜின் சிபிஆர் தான். இன்றைக்கி நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர், பேங்க் நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர். ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. அப்போது நாளைக்கும் இந்த மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ கன்வின்சிங்காக ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் ஒரு அர்ஜில் காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபர்தராக லாஸஸ் தான் அக்குமுலேட் பண்ணுமே ஒழிய அது ப்ராஃபிட்டை கொடுக்காது. ஸோ எனக்கு கன்வின்சிங்காக எதுவுமே தெரியல. நான் ஃபின் நிஃப்டியில் பொசிஷன் எடுக்கலாம் முடிவுலாம் பண்ணி போட்டு வச்சு பட்டனை அமுத்தும் போது சரி ஓகே நம்ம ஒரு 3 மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவன் கிட்டத்தட்ட 380 387 இருந்தான். ஒரே பாயிண்ட் தான், ஒரே கேண்டில் தான். இது வந்து 255 கேண்டில் 3 o'clock கேண்டில் நினைக்கிறேன். 0.4% கீழே விழுந்தான். நான் மொத்தமாக எடுத்துருக்கிறதே 1% தான். இவன் 5 மினிட்ஸில் 0.4% விழுந்தான்னா ஸோ எனக்கு என்னமோ வந்து அது சரியாக படலைங்க. அதனால தான் வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி மோர் வாலட்டிலாக ரொம்ப வாலட்டிலாக இருந்தால் எல்லா இண்டிசஸுமே பயங்கர வாலட்டிலாக இருந்துச்சு. விக்ஸும் வேறு ஏறி இருக்கிறான். ஸோ கன்ஃபார்மாக வந்து நாளைக்கும் அது வாலட்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டு எடுத்துக்கலாமே, பொறுமையாக எடுத்துக்கலாமே, என்ன இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் கூட நம்ம ரேஞ்சை வந்து சுருக்கி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பக்கமாக எடுக்கலாம், தூரமாக எடுக்கலாம். பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் முடிவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு கன்வின்சிங்கான விஷயம் கிடைக்காதனால தான் நான் என்ட்ரி எடுக்கல. இந்த மாதிரி கிடைக்காம இருக்கும்போது என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கன்வின்சிங்காக ஹை ப்ராபபிள் செட்டப் கிடைக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த மாதிரி ஒரு ஹை ப்ராபபிள் செட்டப் இன்றைக்கி கிடச்சிச்சிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் நிஃப்டியில் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணேன், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேபி இது வந்து ஃபர்தர் ரெகுலராக போகிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் லெங்க்த்து, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. அங்கேருந்து மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலோட எண்டில் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் வரது வழக்கம் தான். அங்கே போய்ட்டு திருப்பி அவன் கீழே போனான். கீழே எவ்வளோ தூரம் போனான்னா டுடேயோட சிபிஆர் வரைக்கும் போனான்.
அப்போது நான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு சின்ன மூவ் தான், ஒரு 0.2% பக்கமாக நான் கேப்சர் பண்ணேன். இதன் மூலமாக நான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 100ன்ற பாருங்கள் 800 ரூபாய்க்கு பக்கமாக ப்ராஃபிட் பண்ணேன். அதை வந்து இங்கே காட்ட மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸில் போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 122 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆகி என்ட்ரி ஆகி 155 ரூபாயில் வந்து எக்ஸிட் ஆனேன். ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்தேன். ஏன்னா நான் பொதுவாகவே செல்லர் தான், பையர்லாம் கிடையாது. ரொம்ப கன்வின்சிங்காக பட்டதுனால எடுத்தேன். இது வந்து நான் எடுக்கும்போது எந்த ஐடியாவும் இல்லை, எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணலாங்கிற ஐடியாலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. மேபி நான் ஒரு ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விரிஞ்சி பேர் தொட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே வந்தது போதும் அப்படின்ட்டு ஒரு 800 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன். ஸோ நிஃப்டியில் எனக்கு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு 800 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி எடுத்த இது வந்து ஒரு இந்த பொசிஷன், இது வந்து பொசிஷனல் ட்ரேடு பேங்க் நிஃப்டியில். அது வந்து நான் வெனஸ்டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு 2000 லாஸை பார்த்தா தான் வெளியே வருவேன். அது வந்து இங்கே ரியலைஸ்டு ப்ராஃபிட் காட்டுது பாருங்கள். அப்படியே அது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு போல். ஒரு நிமிஷம் எனக்கு அப்டேட் பண்ணி கூட காட்டிடுறேன். ஸோ ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 845 ரூபா. நான் நிஃப்டியில் பண்ண ஆப்ஷன் பையிங் ட்ரேடு. அன்ரியலைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா பேங்க் நிஃப்டியில். இது நான் 2000 லாஸை பார்த்தா தான் ஆக்சுவலி வெளியே வரணும். ப்ரைஸ் வந்து S1 தாண்டும் போது வெளியே வரணும். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிபிஆருக்கு மேலே விர்ஜின் சிபிஆரோட சுற்றிட்டு இருக்கிறான் அவன். அதனால் மேபி நாளைக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா மேபி இந்த வைடு சிபிஆரை தாண்டினாலோ ஒரு விர்ஜின் சிபிஆரை தாண்டினாலோ கூட நான் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கேப் அப் பண்ணனா எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி மண்டே சிபிஆரில் ஒரு 10,000 ரூபாயில் எக்ஸிட் ஆகிருக்கணும். பெரிய ஃபாலு, நம்ம ஸ்டாப் லாஸ் போர்டில் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 10,000 போகும்போதே அமுத்திட்டேன். அது ரெண்டு எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 அதிகமாக போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு 0.25% 0.1% ஸ்லிப்பேஜஸ் வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸ்லிப்பேஜ் கணக்கில் தான் போகும் இது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஓவரால் கேபிட்டலில் அரௌண்டு 1% பக்கம் 1 to 1.25% வந்திருக்கும். அண்டு வீக்லி வைஸில் பார்க்கும்போது ஒரு 7-8 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாரம் லாஸ் கொடுத்துருக்கு. அதுவும் அப்சல்யூட்லி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் இங்கே சரியாக போகல, மார்க்கெட் சரியாக போகல. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மூடில் இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் என்னோட 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.